ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் கூட்டம் இன்று அதிகம். தரிசனத்துக்காக நேரமும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இலவச தரிசன டிக்கெட் எல்லாமே விற்று தீர்ந்து விட்டது. ஒரு 15-20 நாளாக கூட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த கூட்டத்தோட கிராஸ் ஏற ஆரம்பிச்சு செம கூட்டம் இருக்குது. அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். எவ்வளோ தரிசன நேரமாகுது, ரூம் புக்கிங் என்ன கண்டிஷனில் இருக்குன்ற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு, திருப்பதியில் அதிகாலை 2 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் இலவச தரிசன டிக்கெட் தர தொடங்கினாங்க. நேற்று மிட் நைட் 10:30 மணி வரைக்கும் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. டிக்கெட் முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலைல 2 மணிக்கு திறந்து பக்தர்களுக்கு இன்றைக்கி வழங்கப்பட்ட டிக்கெட்டோடைய அளவு 25,000. இன்றைக்கி வழங்கப்பட்ட டிக்கெட்டோட அளவு 25,000. இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 12,000 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 13,000 டிக்கெட்டும், மொத்தமாக 25,000 டிக்கெட் காலை 2 மணிக்கு தர தொடங்கினாங்க. காலை 2:40 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்கு 11,351 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்கு 9,997 டிக்கெட்டும், மொத்தமாக 21,348 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 3:28 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 4,174 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 12,980 டிக்கெட்டும், மொத்தமாக 17,154 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் 2 மணிக்கு தர தொடங்கிய 12,000 டிக்கெட் காலை 3:55க்குள்ளே மொத்த டிக்கெட்டும் தீர்ந்து விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். காலை 4:35 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 10,769 டிக்கெட்டும், காலை 5 மணி நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 8,607 டிக்கெட்டும், காலை 6:07 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 3,672 டிக்கெட்டும், காலை 6:56 நிலவரப்படி 1,700 டிக்கெட்டும், காலை 7:22 மொத்த டிக்கெட்டும், அதாவது 25,000 டிக்கெட்டும் காலை 2 மணிக்கு தர தொடங்கி காலை 7:22 மொத்த டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 15-20 நாளாக டிக்கெட் அப்படியே காலியாகவே கடந்து டிக்கெட் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. அந்த நிலைமையெல்லாம் இருந்துச்சு. இப்போனா டிக்கெட் இனிமேல் இப்படி தான் இருக்கும்னு புரட்டாசி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீக்கெண்டு வேறு அதிகமான கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. வருகின்ற பக்தர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. கூட்டம் இல்லைன்னா பழைய வீடியோ பார்த்து திட்டாதீங்க. கூட்டம் இருக்கு, நானே தான் சொல்கிறேன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமேட்டில் இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 3,000, நாளை தரிசனம் செய்வதற்கு ஒரு 2,000, மொத்தமாக 5,000 டிக்கெட் வழங்கப்பட்டது. காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமேட்டி என்ட்ரி பாயிண்டில். ஸ்ரீவாரிமேட்டிலும் அதிகமான பக்தர்கள் க்ரௌட். காலை 8:15 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 330 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 1,993 டிக்கெட்டும், மொத்தமாக 2,323 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 9 மணி நிலவரப்படி 1,550 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 9:40 நிலவரப்படி 742 டிக்கெட் ஸ்ரீவாரிமேட்டில் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமேட்டில் ஒரு 10-11 மணி வரைக்கும் ஸ்ரீவாரிமேட்டில் டிக்கெட் வழங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பக்தர்கள் க்ரௌட் ஆல்ரெடி வெயிட் பண்ணுறாங்க. அந்த இமேஜின் உங்ககிட்ட ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி ஸ்ரீவாரிமேட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். அதுபோக நேற்று சாமி தரிசனம் பார்த்தோன்ற எண்ணிக்கை 13/9/2024 அன்று வெறும் 60,694 பேர் தான் தரிசனம் பார்த்துருக்காங்க. ஆனால் 27,350 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,78,00,000 உண்டியல் காணிக்கையும் 13 குடோன்களை தங்க வச்சதாகவும் 12 மணி நேரம் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு
பக்தர்களுக்கு தரிசனம் பார்க்க ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானமே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனப்படி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. 14/9/2024 காலை 7 மணி நிலவரப்படி 12 மணி நேரம் தரிசனம் பார்க்க ஆகும்னு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் 2 அதாவது 2ல் 13 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் இதுவரைக்கும் கோயிலேருந்து கியூ லைன் எங்கேயும் வெளியில் போகலை என்ற விஷயத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுபோக இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 தரிசனத்துக்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 6.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 முதல் 18 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். திருமலையில் CRO ஆஃபீஸில் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் கொடுக்க தொடங்கினாங்க. இன்றைக்கி நமக்கு 7:30 மணி ரிப்போர்ட் படி மொத்தமாக ஒதுக்கப்பட்ட ரூமின் அளவு ₹50 ₹100 ரூம் அடிப்படையில் 1156 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் 153 ரூம் அவைலபிலிட்டி இருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதுபோக ₹1000 ₹1500 ரூமில் 100 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் 37 ரூம் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இப்பயும் ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. அதிகமான பக்தர்கள் க்ரௌடு இருக்குது என்ற விஷயத்தையும் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிய வச்சுக்கிறேன். லாக்கர்லாம் 20 நிமிடம் வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. லட்டுலாம் 4 லட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்குறாங்க. லட்டு வாங்குறதுக்கு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. புஷ்கரணி குளத்தில் வழக்கம் போல் பக்தர்கள் நீராட அனுமதிக்கிறாங்க. அன்னப்பிரசான சென்டரில் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது. வராகசாமி தரிசனம் செய்வதற்கு 20 முதல் 40 நிமிடம் வரை ஆகுது. அலிப்பிரி செக் போஸ்ட்டில் ஒரு ப்ரைவேட் கார் செக் பண்ணால் 20 நிமிடம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் செக் பண்ணுற நிலைமையில் இருக்குது. அலிப்பிரி நடைபாதை, ஸ்ரீவாரி நடைபாதை 2 நடைபாதையிலும் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். பக்தர்கள் 10லேருந்து 15 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை நம்ம ரீப்ளே பண்ணலாம். அண்ணா, நாங்கள் இந்த மாதம் டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்தோம். மறுபடியும் எத்த மாதம் டோக்கன் வாங்கி தரிசனம் பார்க்கலாம். 30 நாள் இடைவெளி வச்சு நீங்கள் தரிசனம் டிக்கெட் வாங்கிக்கலாம். ப்ரோ ப்ளீஸ் கன்ஃபார்ம் சண்டே மார்னிங் டோக்கன் அவைலபிளா ஸ்ரீவாரி மெட்டில்? ஆனால் தினசரியுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. சண்டே மார்னிங் காலைல 3லேருந்து 5000 டிக்கெட் கொடுப்பாங்கன்னா காலைல 6 மணிக்கு. இன்றைக்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்கண்ணா. மண்டே நைட் திருப்பதி போகிறோம், ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கிடைக்குமா? டியூஸ்டே பார்க்க க்ரௌட் எப்படி இருக்கும்? புரட்டாசி முதல் நாள் போகிறீங்க, க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக க்ரௌட் அதிகமாக இருக்கும். கூட்டம் குறையாது வாய்ப்புகள் கிடையாது. டிக்கெட் காலைல 2 மணிக்கு தருவாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும், பார்த்துக்குங்க. நாங்கள் 2 இயர் பிரேபியோட சண்டே மார்னிங் 10 o'clock ட்ரெயின் ரீச் ஆகிடும். தர்ஷன் டிக்கெட் தருவாங்களா? ஈவினிங்கு திருமலைக்கு போயிட்டு நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் தர்ஷன் பார்க்கலாமா சொல்லுங்கள். SST டோக்கன் தருவாங்களா? சார், SST டோக்கனை பொறுத்தளவுக்கு காலைல 2 மணிக்கு தருவாங்க சார். நீங்கள் 11 மணிக்கு மேலே வந்தால் தான் வாங்க முடியும். காலையில் 10 மணி வரைக்கும் டிக்கெட் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் சார். அதை பற்றி எனக்கு கிளியராக டீட்டெயில் தெரியல. ஏன்னா அது புரட்டாசி ஸ்டார்ட் ஆகும் போது இப்போயே கூட்டம் அதிகரிச்சிச்சு, கரெக்டாக சொல்ல முடியல சார். டிக்கெட் தருவாங்க, ஆனால் காலங்காண்டி வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ரொம்ப டிலே வந்தீங்கன்னா கஷ்டம் தான் சார். திருமலை ரெஸ்ட் ஹவுஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் ஓகே. இல்லை CR ஆஃபீஸில் காலைல 5 மணிக்கு தருவாங்க. அங்கேயும் க்ரௌட் அதிகமாக இருக்கும் சார். ஜனவரி மாதம் கூட்டம் எப்படி இருக்கும் ப்ரோ? ஜனவரி மாதம் அதாவது சொர்க்கவாசல் திறப்பு ஒரு 10 நாள் இருக்கும். அந்த 10 நாள் கூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். அண்ணா, நாங்கள் டுடே 8 மணிக்கு திருப்பதி வரோம். அப்போ சாமி பார்க்க டிக்கெட் கிடைக்குமா? கிடைக்காத டிக்கெட் இப்போயே காலி ஆகிடுச்சு. அண்ணா, டுமாரோ திருப்பதி ரீச் ஆகிடும், ஃப்ரீ டிக்கெட் கிடைக்குமா? சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் காலைல 2 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் வாங்கிடலாம். டிசம்பர் மாதத்துக்கு டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? அண்ணா, 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 24, 25ஆம் தேதி முன்னுரை தர்ஷன் டிக்கெட் புக் ஓப்பன் ஆகுன்னு. ஆனால் கூட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் டைமுக்கு போகிறோம், பிஃபோராக க்யூ லைனில் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க, நிற்க வச்சு அனுப்புகிறாங்க. ஆமாம், அது எல்லோரும் நான் கூட சொல்கிறேன். கரெக்ட் டைம் போனாலும் நிற்க வச்சு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. நான் தான் சொல்கிறேன் அந்த பிரச்சனையை. சண்டே போகலான்னு பிளான் இருக்குது. சண்டே போகலான்னு இருக்குது. ரஷ்ஷு எப்படி இருக்குது சொல்லுங்கள். நான் 6 வருஷம் குழந்தையோட வரேன். இன்றைக்கே க்ரௌட் அதிகமாக இருக்குது. சண்டே இதோட அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. மண்டே மார்னிங் க்ரௌட் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். மண்டே குறையறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த மாதம் பௌர்ணமி கருட சேவை எப்படி? 2 பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மாதம் பௌர்ணமி கருட சேவை புரட்டாசி 2ஆம் நாள் வருது, 18ஆம் தேதி. அலிப்பிரி நடைபாதையில் எப்போ திவ்ய தர்ஷன் டிக்கெட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? அந்த அப்டேட் குயிக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் SST டோக்கன் வாங்க என்ன டைமில் வெயிட் பண்ணணும்? நைட்டு 11 மணிலேருந்து வெயிட் பண்ணுங்கள். 11 மணிலேருந்து எப்போ வேணால் கியூ லைனில் அனுப்புவாங்க. சார், மொட்டை அடித்ததுக்கப்புறம் குளிக்க ஹாட் வாட்டர் வரும், கிடைக்குமா சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக ஹாட் வாட்டர் கிடைக்கும் சார். ஆனால் ஹாட் வாட்டராக இருக்க மாட்டேறது சந்தேகம். ஹாட் வாட்டர் கண்டிப்பாக கிடைக்கும் சார். சரிங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரீப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய அன்பையும்
அன்பையும் ஆதரவையும் நம்பி மட்டும்தான் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் கடந்த 3 வருட காலமாக ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களோட சப்போர்ட்னால மட்டும் தான் மேலும் மேலும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.